போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் வாரியர்ஸ் டிஎன்பிஎஸ்சி சேனல்ல தமிழக அரசியலில் பெரியாரின் பங்கு பற்றியும், பெரியாரால் தோற்றுவிக்கப்பட்ட சுயமரியாதை இயக்கம் பற்றியும், இந்த சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சியோடு இணைக்கப்பட்டு திராவிடர் கழகமா மாற்றப்பட்டது பற்றியும், தமிழக அரசியல் வரலாற்றில் அறிஞர் அண்ணா அவர்களின் பங்கு பற்றியும், இந்தி எதிர்ப்பு, குலக்கல்வி திட்ட எதிர்ப்பு, திராவிட நாடு சிந்தனை, தமிழ்நாடு மாநிலம் உருவாக்கம் போன்றதை எல்லாத்த பற்றியும் நம்ம பார்த்துருவோம். ஸ்கூல் புக்கில் எங்கே எல்லாம் இந்த டாபிக் கவர் ஆகுதோ அது எல்லாத்துல இருந்தும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் குறிப்புகள் எடுத்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதோட இந்த டாப்பிக்ல இருந்து கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் வினாக்களையும் ஒரு 50 முக்கியமான வினாக்கள் இருக்கு. கடைசியாக அதையும் நம்ம பார்த்துருவோம். வாங்க டாபிக் போயிடலாம். முதலாவதா சுயமரியாதை இயக்கம். பெரியாரை பற்றியும் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதற்கான பின்னணியை பற்றியும் பார்த்துருவோம். 1879ஆம் ஆண்டு செப்டம்பர் 17 ஈரோட்டை சேர்ந்த வணிகரான திரு வெங்கடப்பர் சின்னத்தாயம்மாள் தம்பதிக்கு மகனாக திரு ஈவே ராமசாமி அவர்கள் பிறக்கிறாரு. இவர் பிறந்த செப்டம்பர் 17 அன்றுதான் தமிழ்நாடு அரசு சமூக நீதி நாளாகவும் கொண்டாடுது. ஈவே ராமசாமி அவர்கள் பரவலா பெரியார் என்று அறியப்படுறாரு. இந்த பெரியார் பட்டம் இவருக்கு எப்போ வழங்கப்படுதுன்னா 1938ஆம் ஆண்டு நவம்பர் 13ஆம் நாள் சென்னையில பெண்கள் மாநாடு ஒன்று நடக்குது. இந்த மாநாட்டுக்கு தமிழறிஞர் மறைமலை அடிகளாரின் மகளான திருமதி நீலாம்பிகை அம்மையார் தலைமை ஏற்கிறாங்க. இந்த மாநாட்டில் ஈவேரா அவர்கள் கலந்துக்கிட்டு பெண்ணுரிமைக்காக உரையாற்றுறாரு. இந்த மாநாட்டின் இறுதியில தான் திருமதி நீலாம்பிகை அம்மையார் ஈவேரா அவர்களுக்கு பெரியார் என்கிற பட்டமும் வழங்குறாங்க. பெரியார் அவர்கள் இளைஞராக இருக்கும்போது ஒரு முறை வீட்டை விட்டு வெளியேறாரு. பல மாதங்களா வாரணாசியிலையும் ஏனைய சமயம் சார்ந்த மையங்கள்லையும் தங்கியிருக்காரு. இவ்வாறான பயணங்களின் போது வைதிக இந்து சமயத்துடன் ஏற்பட்ட சில கசப்பான நேரடி அனுபவங்கள் பெரியாருக்கு இந்து சமயத்தின் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கைகளை தகர்க்குது. பிறகு வீடு திரும்பிய பெரியார் சில காலம் குடும்ப தொழிலான வணிகத்தை கவனிச்சுக்கிறாரு. இதையடுத்து பல பொது விவகாரங்கள்லையும் பெரியார் தலையிடுறாரு. ஈரோட்டின் நகரசபை தலைவரா 1918 மற்றும் 19 ஆகிய ஆண்டுகளில் பெரியார் பதவி வகிக்கிறார். 1919ஆம் ஆண்டு பெரியார் அவர்கள் ஈரோடு நகராட்சியின் பெருந்தலைவரா பதவி வகிச்சப்போ குழாய் மூலம் குடிநீர் விநியோகிக்கும் முறையை ஈரோட்டில் செயல்படுத்துறாரு. இந்திய நகராட்சி நிர்வாகங்களின் வரலாற்றிலேயே இந்த திட்டத்தை முதலில் செயல்படுத்தியவரா பெரியார் அறியப்படுறாரு. பெரியார் ஆரம்ப காலகட்டங்களில் காங்கிரஸ் கட்சியில தீவிரமா பங்காற்றி இருக்காரு. 1917க்கு பிறகு பிராமணர் அல்லாத நீதி கட்சியின் எழுச்சியை தொடர்ந்து திரு சி ராஜாஜி அவர்களின் முயற்சியால பெரியார் மற்றும் பி வரதராஜலு போன்ற சில முக்கிய பிராமணர் அல்லாத தலைவர்களும் காங்கிரஸ் கட்சியில சேர்க்கப்பட்டிருக்காங்க. 1920 ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தமிழ்நாடு செயல் துடிப்புடன் விளங்கியிருக்கு. திரு சி ராஜாஜி மற்றும் பெரியார் ஆகிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு தலைமை ஏற்றிருக்காங்க. இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஆதரவா பெரியார் தான் வகித்து வந்த எல்லா அரசு பொறுப்புகளையும் ராஜினாமா செஞ்சிடுறாரு. செயலார்வமிக்க காங்கிரஸ் உறுப்பினரான பெரியார் தமிழகத்தின் தெருக்கள் எங்கும் கதர் விற்பனையையும் செஞ்சிருக்காரு. மதுவிலக்கு இயக்கத்துக்கு ஆதரவா தமது தோப்புல இருந்த 500 தென்னை மரங்களை பெரியார் வெட்டி வீசியிருக்காரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர், தலைவர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளையும் பெரியார் வகிச்சிருக்காரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரா பெரியார் பதவி வகிச்சப்போ ஒடுக்கப்பட்ட மக்களின் கோவில் நுழைவு உரிமை குறித்த தீர்மானம் ஒன்றை முன்மொழிஞ்சிருக்காரு. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, சாதி தர்மம் என்கிற பெயரில் ஒடுக்கப்பட்ட பிரிவுகளை சேர்ந்த மக்கள் கோவில்களுக்குள்ளும் கோவிலை சுற்றி இருக்கிற வீதிகளுக்குள்ளும் நுழைவது மறுக்கப்பட்டதுதான். இது போன்ற ஒரு முறை அப்போதைய திருவாங்கூர் சமஸ்தானத்துல, அதாவது தற்போதைய கேரளா மாநிலத்தில் இருக்கிற வைக்கம் என்கிற இடத்துல நிலவுது. இந்த முறையை வைக்கம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் எதிர்க்கிறாங்க. இந்த எதிர்ப்பு போராட்டங்களின் தொடக்கத்துல மதுரையை சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் என்பவர் பெரும் பங்கு வகிச்சிருக்காரு. ஜார்ஜ் ஜோசப் அவர்களை பத்தி பார்த்துருவோம். இந்த ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் இன்றைய கேரளா மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்துல செங்கனூர்ல பிறந்திருக்காரு. ஆனா மதுரையில வசிக்கிறதையே விரும்பி அங்கேயே வழக்கறிஞர் பணியையும் செஞ்சிருக்காரு. மதுரை மக்களால ரோசாப்பூ துரை என்றும் அழைக்கப்பட்டிருக்காரு. ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் மதுரையில தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தினதுல முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் குற்றப்பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலராகவும் விளங்கியிருக்காரு. 1918 மதுரை தொழிலாளர் சங்கம் என்னும் அமைப்பை ஏற்படுத்துவதற்கு
ஹார்வி மில் தொழிலாளர்களுக்கு உதவியும் செஞ்சிருக்காரு. சார்ஜ் ஜோசப் பற்றின குறிப்புகளை பார்த்துட்டோம். அடுத்ததா வைக்கம் போராட்டத்தில் உள்ளூர் தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்ட நிலையில் பெரியார் இந்த இயக்கத்துக்கு தலைமை ஏற்கிறாரு. பின்னர் திருவாங்கூர் அரசாங்கத்தால சிறையிலையும் அடைக்கப்படுறாரு. அதுல இருந்து வைக்கம் வீரர் என்றும் அழைக்கப்பட்டிருக்காரு. வைக்கம் வீரர் என்கிற இந்த பட்டத்தை பெரியாருக்கு திருவிக அவர்கள் தான் வழங்கியிருக்காரு. அடுத்ததா சேரன்மாதேவி குருகுல பிரச்சனையை பத்தி பார்த்துருவோம். தேசிய கல்வியை முன்னெடுக்கும் பொருட்டு வி சுப்பிரமணியம் என்பவரால் சேரன்மாதேவி என்னும் இடத்துல ஒரு குருகுலம் நிறுவப்படுது. இந்த குருகுலம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிதியுதவியால இயங்குது. இந்த பள்ளிக்கூடத்துல சாதியின் அடிப்படையில மாணவர்கள் பாகுபடுத்தப்படுறாங்க. பிராமண மாணவர்களுக்கும் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கும் தனித்தனியா உணவு பரிமாறப்படுது. பரிமாறப்பட்ட உணவுகள்லையும் வேறுபாடு நிலவி இருக்கு. இந்த விவகாரம் பெரியாரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படுது. பெரியார் மற்றும் பி வரதராஜலு ஆகியோர் இணைந்து இந்த பழக்கத்தை கடுமையா விமர்சிக்கிறாங்க. 1925 நவம்பர் 21 காஞ்சிபுரத்துல நடைபெற்ற வருடாந்திர காங்கிரஸ் கமிட்டி மாநாட்டுல பெரியார் அவர்கள் சட்டசபை போன்ற பிரதிநிதித்துவ அமைப்புகள்ல பிராமணர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்ற முயற்சித்து தோல்வி அடைகிறாரு. 1920களில் இருந்தே காங்கிரஸ் கட்சியில பெரியார் மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாத்திலையும் தோல்வி அடைகிறாரு. இதையடுத்து திரு வரதராஜலு உள்ளிட்ட முக்கிய பிராமணர் அல்லாத தலைவர்களோட பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறாரு. 1925 சுயமரியாதை இயக்கம் ஈவேரா பெரியார் அவர்களால் தோற்றுவிக்கப்படுது. பெரியார் பகுத்தறிவு கருத்துக்களை மக்கள் மத்தியில பரப்புவதற்காக சில பத்திரிகைகளையும் தொடங்கியிருக்காரு. குடியரசு பத்திரிகை 1925 தொடங்கப்படுது. ரிவோல்ட் என்கிற ஆங்கில பத்திரிகை 1928 தொடங்கப்படுது. புரட்சி 1933 தொடங்கப்படுது. பகுத்தறிவு 1934 தொடங்கப்படுது. விடுதலை 1935 தொடங்கப்படுது. இதுல சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாளா குடியரசு பத்திரிகை விளங்குது. குடியரசு, விடுதலை ஆகிய 2 பத்திரிகைகளும் பெரியாரின் எழுத்துச் சித்தங்களோடு வெளிவந்தன. 1935 வெளியான விடுதலை பத்திரிகை வாரம் 2 முறை வெளியாகிற ஏடாக தென்னிந்திய நல உரிமை சங்கத்தால தொடங்கப்பட்டு பின்னர் பெரியார் அவர்களின் பொறுப்புக்கு வருது. பிறகு நாளிதழாவும் மாறிடுது. அவ்வப்பொழுது பெரியார் சித்திரபுத்திரன் என்கிற புனை பேர்லையும் கட்டுரைகளை எழுதி வந்திருக்காரு. சுயமரியாதை இயக்கம் பகுத்தறிவும் சுயமரியாதையும் அனைத்து மனிதர்களின் பிறப்புரிமை என பிரகடனமும் செஞ்சிருக்கு. சுயாட்சியை காட்டிலும் இவை முக்கியமானவை என்ற கருத்தை உயர்த்தியும் பிடிச்சிருக்கு. பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மையே காரணம் என அறிவித்த சுயமரியாதை இயக்கம் அனைவருக்கும் கட்டாய தொடக்க கல்வியை வழங்கும் பணிகளையும் மேற்கொண்டிருக்கு. 1929 முதலேயே சுயமரியாதை மாநாடுகளில் பெண்களின் மோசமான நிலை குறித்து பெரியார் குரல் கொடுத்திருக்காரு. திருமணம் செய்து கொடுப்பது என்கிற வார்த்தைக்கு பதிலா திருக்குறளில் இருந்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை துணை எனும் வார்த்தையை பயன்படுத்த பெரியார் பரிந்துரைச்சிருக்காரு. பெண்ணியம் குறித்து பெண் ஏன் அடிமையானால் என்கிற புத்தகத்தையும் பெரியார் எழுதியிருக்காரு. ஆண்களுக்கு நிகரா பெண்களுக்கும் பெற்றோர்களின் சொத்தில் சம உரிமை வேண்டும்னு பெரியார் போராடி இருக்காரு. இந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில தான் 1989 தமிழ்நாடு அரசு இந்து வாரிசுரிமை சட்டத்தை அறிமுகம் செய்யுது. தென்னிந்தியாவில் உள்ள சாதி முறையானது வட இந்திய பிராமணர்களின் வருகையோடு தொடர்புடையதுன்னு பெரியார் ஒப்பிடுறாரு. பண்டைய தமிழ் சமூகமானது திணைகளை, அதாவது நிலப்பகுதிகளை அடிப்படையாக கொண்டிருந்தது என்றும் பெரியார் குறிப்பிட்டிருக்கார். சமயத்தின் இடத்தில் பகுத்தறிவு வைக்கப்பட வேண்டும் என்றும், சமயம் என்றால் நீங்கள் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றும் பெரியார் குறிப்பிட்டிருக்காரு. சாதி அடிப்படையில் இல்லாமல் முறையான சமய அறிவை பெற்றுள்ள தகுதியுடைய அனைவரும் அர்ச்சகர் ஆகலாம் என்றும் பெரியார் வாதிட்டிருக்காரு. சடங்குகளற்ற சாதி மறுப்பு சுயமரியாதை திருமணங்களையும் பெரியார் பரிந்துரைச்சிருக்காரு. சுயமரியாதை இயக்க சொற்பொழிவுகளின் மைய பொருளா இனம் என்கிற கருத்தாக்கம் இருந்திருக்கு. சுயமரியாதை இயக்கம் இஸ்லாமியரின் நலனுக்காகவும் போராடி இருக்கு. இஸ்லாமிய சமுதாயத்தில் சீர்திருத்த முயற்சிகளை மேற்கொண்ட துருக்கியைச் சேர்ந்த முஸ்தபா கமால் பாட்ஷா மற்றும் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த அமானுல்லா ஆகியோரை திராவிட முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டுமென பெரியார் வலியுறுத்தியிருக்காரு. பெரியார் பல நாடுகளுக்கு பயணங்களும் செஞ்சிருக்காரு. சிங்கப்பூர் மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளுக்கு 1929-30 மற்றும் 1954 ஆகிய ஆண்டுகளிலும், எகிப்து, சோவியத் ரஷ்யா, கிரீஸ், துருக்கி, ஜெர்மனி, இங்கிலாந்து, ஸ்பெயின், பிரான்ஸ் மற்றும் போர்ச்சுகல் ஆகிய நாடுகளுக்கு 1931-1932 ஆகிய ஆண்டுகளிலும்,
1954 புத்தரின் 2500வது பிறந்தநாள் விழாவில் கலந்துக்கிறதுக்காக பர்மாவுக்கும் பெரியார் சென்றிருக்காரு. ரஷ்யாவிலையும் ஐரோப்பாவிலையும் பெரியார் பெற்ற பயண அனுபவங்கள் அவரை சமதர்ம கருத்துக்களின் மீது நாட்டம் கொள்ள செய்யுது. பௌத்த சமய முன்னோடியும் தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமையாதியுமான திரு எம் சிங்காரவேலருடன் நெருக்கமான உறவையும் பெரியார் கொண்டிருக்காரு. சிங்காரவேலர் மற்றும் அவரின் உடன் இருந்தோர் சுயமரியாதை இயக்கத்தின் சமூக சீர்திருத்த திட்டங்களால் கவரப்பட்டனர். ஒரு பொது திட்டத்தின் அடிப்படையில செயலாற்றவும் இவங்க ஒத்துக்கிறாங்க. அது ஈரோடு திட்டம் என்று பரவலா அழைக்கப்பட்டிருக்கு. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு என்கிற நூலை அந்த நூல் வெளிவந்தவுடன் 1936 பெரியார் தமிழ்ல பதிப்பிச்சிருக்காரு. டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனித்தேர்தல் தொகுதி கோரிக்கையை பெரியாரும் ஆதரிச்சிருக்காரு. இறுதியா 94வது வயதில் 1973 பெரியார் மரணமும் அடைஞ்சிடுறாரு. அவருடைய உடல் சென்னையில் பெரியார் திடலில் நல்லடக்கமும் செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததா 1937 39 பெரியார் அவர்களால் வழிநடத்தப்பட்ட இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி பார்த்துருவோம். 1937 சென்னை மாகாணத்தில் திரு ராஜாஜி அவர்களின் தலைமையிலான அரசு அமைந்த பிறகு இந்தி மொழி பள்ளிகளில் கட்டாய பாடமா அறிவிக்கப்படுது. இந்த இந்தி எதிர்ப்பு நிலைப்பாட்டை கடுமையாக எதிர்த்த பெரியார் தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டை அழித்து வட இந்திய ஏகாதிபத்தியை நிறுவும் முயற்சி என்றும், மேலும் இந்தி திணிப்பு என்பது திராவிடர்களை அடிமைப்படுத்தி ஆரியர்களின் மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கான முயற்சி என்றும் விமர்சிக்கிறார். இதை எதிர்த்து மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு பெரிய இயக்கத்தை பெரியார் வழிநடத்துகிறார். பெரியாரின் வட இந்திய எதிர்ப்பு தான் இந்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுக்க காரணமாகவும் அமையுது. 1937-39 நடைபெற்ற முதலாவது இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல தான் 1939 திரு நடராஜன் அவர்களும் அவரை தொடர்ந்து தாளமுத்து அவர்களும் சிறையிலேயே மரணம் அடைஞ்சிடுறாங்க. மறைமலையடிகள், திருவிக்கா உள்ளிட்ட தமிழறிஞர்கள் இந்தி மொழிக்கு எதிராக கண்டன பொதுக்கூட்டங்களையும் நடத்துறாங்க. இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. சென்னை மாகாண அரசாங்கத்தால் பெரியார் கைதாகி சிறையிலையும் அடைக்கப்படுறாரு. பெரியார் சிறைப்பறவை என்கிற அடைமொழியிட்டும் அழைக்கப்பட்டிருக்காரு. அதுக்கான காரணம் என்னன்னா, 15 வருஷத்துல 23 முறை பெரியார் சிறைக்கு போயிருக்காரு. 1939 காங்கிரஸ் அரசு பதவி விலகியதை தொடர்ந்து பிரிட்டிஷ் ஆளுநர் எஸ்கிரின் பிரபு என்பவர் பிப்ரவரி 1940 இந்த இந்தி மொழி கட்டாய பாடத்தை நீக்கியிருக்காரு. 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது பெரியார் நீதி கட்சியின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இதையடுத்து நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைக்கப்படுது. 1944 சேலம் மாநாட்டில் திராவிடர் கழகம் என்கிற புது பெயர் இந்த இயக்கத்துக்கு சூட்டப்படுது. இந்த பெயர் மாற்ற தீர்மானத்தை CN அண்ணாதுரை அவர்கள் தான் கொண்டு வராரு. அடுத்ததா குலக்கல்வி திட்டத்தை பத்தி பார்த்துருவோம். 1952 to 1954 ஆகிய ஆண்டுகளில் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள் தொழிற்கல்வி பயிற்சி திட்டம் ஒன்றை அறிவிக்கிறார். இந்த திட்டம் மாணவர்களுக்கு அவர்களின் தந்தையர் செய்கின்ற தொழிலையே பயிற்சி அளிப்பதாகவும் அமையுது. இந்த திட்டத்தை பெரியார் ஈவேரா அவர்கள் குலக்கல்வி திட்டம் என்று விமர்சித்து அதை கடுமையா எதிர்க்கிறார். எதிர்ப்புகள் வலுத்ததை தொடர்ந்து திரு ராஜாஜி அவர்கள் பதவி விலகிறாரு. 1954 காமராஜர் அவர்கள் முதலமைச்சராகவும் ஆகிறாரு. அடுத்ததா பெரியார் அவர்களின் திராவிட நாடு சிந்தனை பற்றி பார்த்துருவோம். 1937 திரு ராஜாஜி அவர்கள் முதல்வராக இருக்கும் போது 2 அரசு கொள்கைகளை வடிவமைக்கிறார். ஒன்று தீண்டாமை ஒழிப்பு, 2வது நம்ம முன்னாடியே பார்த்த இந்தியை தேசிய மொழியா அறிவிக்கிறது. பள்ளிகளில் இந்தி கட்டாய பாடமாக்கப்பட்டதை தொடர்ந்து பெரியார் உள்ளிட்ட பல தலைவர்கள் இந்தி எதிர்ப்பு மாநாடுகளையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்துறாங்க. பெரியார் இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை ஆதரித்து தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்கும் அளவிற்கு அது தீவிரமடையுது. 1939 திராவிட நாடு மாநாட்டினை நடத்தி திராவிட நாடு கோரிக்கையை பெரியார் முன்வைக்கிறார். 1940 ஜூலை மாதம் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற திராவிட நாடு பிரிவினை மாநாட்டில் பிரிவினை குழுவும் அமைக்கப்படுது. 1940 ஆகஸ்ட் 24 திருவாரூர்ல நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டில் திராவிட நாடு சுதந்திர நாடாக இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு திராவிட நாடு திராவிடருக்கே என்ற முழக்கமும் எழுப்பப்படுது. திராவிட நாடு என்பது தமிழர், தெலுங்கர், கன்னடர், மலையாளிகளை உள்ளடக்கிய மொழி அடிப்படையில் 4 அலகுகளை கொண்ட மாநில உரிமைகளும் சுயாட்சியும் கொண்ட கூட்டாட்சி குடியரசாக திகழும் என்றும் வர்ணிக்கப்பட்டிருக்கு.
ஆனா இந்த திராவிட நாடு கோரிக்கை தமிழர் அல்லாத மத்த மொழி பேசுற மக்களின் ஆதரவை பெறல. இந்த திராவிட நாடு கருத்தாக்கத்திற்கு எதிர்நிலையில் இருந்த ராஜாஜி அவர்கள் ஒரு புதிய கருத்தாக்கத்தை கையில் எடுக்கிறாரு. அதுதான் தட்சிண பிரதேசம். இந்த தட்சிண பிரதேச கருத்தாக்கம் தமிழ்நாடு மற்றும் கேரளாவை உள்ளடக்கியதா இருந்திருக்கு. ராஜாஜி அவர்கள் தனது சீடர்களான சி சுப்பிரமணியம் மற்றும் பக்தவச்சலம் ஆகியோர் மூலம் இந்த கருத்தை பரப்புறாரு. ராஜாஜியின் இந்த கருத்தை பெரும்பாலான தென்னிந்திய அரசியல் கட்சியினர் எதிர்க்கிறாங்க. குறிப்பா புரட்சிகர சோசியலிச கட்சியை சேர்ந்த ஸ்ரீகண்டன், கொச்சின் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அச்சுதமேனன், திருவாங்கூர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஏ.கே. கோபாலன் ஆகியோர் தட்சிண பிரதேச கோரிக்கையை கடுமையா எதிர்க்கிறாங்க. இந்த கட்சிகளையும் தலைவர்களையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா பொறுத்துக்களை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தட்சிண பிரதேசம் குறித்து விடுதலை பத்திரிகையில பெரியார் தலையங்கம் எழுதுறாரு. அனைத்து தமிழர்களும் இந்த தட்சிண பிரதேச அமைப்பை எதிர்த்து தந்தி அனுப்புங்கள் என்றும் பெரியார் வலியுறுத்தியிருக்காரு. 1956 அமிர்தசரஸ்ல ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்குது. இந்த மாநாட்டுல ராஜாஜி அவர்கள் தட்சிண பிரதேசம் குறித்து பேசியிருக்காரு. ஆனா அப்போதைய தமிழக முதல்வராக இருந்த திரு காமராஜர் அவர்கள் அந்த மாநாட்டிலேயே இந்த கருத்தை கடுமையா எதிர்த்திருக்காரு. இதையடுத்து தட்சிண பிரதேச கருத்தாக்கம் நீர்த்து போகுது. அடுத்ததா நம்ம தமிழ்நாடு மாநிலம் உருவாக்கப்பட்ட வரலாறை பத்தி பார்த்துருவோம். 1802 வெல்லஸ்லி பிரபு அவர்கள் சென்னை மாகாணத்தை உருவாக்குறாரு. நிர்வாக வசதிக்காக அமைக்கப்பட்ட சென்னை மாகாணம் இன்றைய தமிழகம், ஆந்திர பிரதேசம், ஒரிசாவின் சில பகுதிகள், கேரளா, கர்நாடகா, லட்சத்தீவு ஆகிய பகுதிகளை கொண்டிருந்தது. நவம்பர் 1, 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி சென்னை மாநிலம் மொழிவாரியா பிரிக்கப்படுது. இந்த மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட்டதற்கான பின்னணி பற்றியும் அதற்காக அமைக்கப்பட்ட குழுக்கள் பற்றியும் நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த சென்னை மாநிலத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யணும்னு பல கோரிக்கைகள் எழுது. ஆனால் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் இந்த பெயர் மாற்றத்துக்கு பரிந்துரைக்கலை. திரு மாப்போசி அவர்கள் இந்த பெயர் மாற்ற விவகாரத்தில் உறுதியாக இருந்திருக்காரு. இவரோட இடைவிடாத முயற்சியின் விளைவா அனைத்து கட்சிகளின் மாநாடு ஒன்று ஜனவரி 27, 1956 அன்று நடக்குது. அதோட ஒரு பொது வேலை நிறுத்தத்துக்கும் அறைகூவல் விடுக்கிறாங்க. ஏராளமான ஆர்ப்பாட்டங்களும் முற்றுகை போராட்டங்களும் நடக்குது. இதையொட்டி மகாத்மா காந்தியின் சீடரும் சுதந்திர போராட்ட வீரருமான விருதுநகரை சேர்ந்த திரு சங்கரலிங்கனார் அவர்கள் ஜூலை 27, 1956 அன்று சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குறாரு. அக்டோபர் 13, 1956 அன்று 76வது நாள் மரணமும் அடைஞ்சிட்டார். சங்கரலிங்கனாரின் இந்த தியாகம் சென்னை மாநிலம் முழுக்க பல ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடக்க வழிவகுக்குது. சென்னை மாநில அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்துது. காங்கிரஸ் கட்சி மக்கள் மத்தியில தன்னுடைய செல்வாக்கை இழக்குது. 1949 திராவிடர் கழகத்தில் இருந்து பிரிஞ்சு திரு சி.என். அண்ணாதுரை அவர்களால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் 1957 தேர்தல் அரசியலில் நுழைய தீர்மானிக்குது. இதையடுத்து 1967 நடைபெற்ற பொது தேர்தலில் காங்கிரஸை வீழ்த்தி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்குது. 1969 ஜனவரி 14 அப்போதைய முதல்வராக இருந்த திரு சி.என். அண்ணாதுரை அவர்கள் சென்னை மாநிலத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்கிறாரு. தமிழ்நாடு மாநிலம் உருவாக்கப்பட்டப்போ தமிழ்நாட்டில் 13 மாவட்டங்கள் தான் இருந்திருக்கு. 1967 to 1969 வரைக்கும் கொஞ்ச காலம்தான் முதலமைச்சராக இருந்தாலும் திரு சி.என். அண்ணாதுரை அவர்கள் போற்றத்தக்க பல திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்தியிருக்காரு. அதாவது 75 மைல் தொலைவிற்கு மேல் உள்ள பேருந்து தடங்கள் தேசியமயமாக்கப்பட்டிருக்கு. அண்ணா ஆட்சி காலத்தில் தான் 1968 2வது உலக தமிழ் மாநாடு சென்னையில் நடத்தப்பட்டிருக்கு. தமிழக ஏழை மக்களுக்கு மானிய விலையில் அரிசியும் வழங்கப்பட்டிருக்கு. இந்து திருமண சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. மத்திய அரசாங்கத்தின் மும்மொழி கொள்கையை எதிர்த்து தமிழகத்தில் இருமொழி கொள்கையையும் சி.என். அண்ணாதுரை அவர்கள் தான் நடைமுறைப்படுத்தியிருக்காரு. சி.என். அண்ணாதுரை அவர்கள் முதல் முறையா மலிவு விலை அரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இது படியரிசி திட்டம் என்றும் அழைக்கப்பட்டிருக்கு. அதாவது ₹1 படியரிசியும் வழங்கப்பட்டிருக்கு. ரைட், நம்ம அடுத்ததாக டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் வினாக்களை பார்த்துருவோம். ஒரு தனியான சுதந்திரமாக செயல்படும் திராவிட நாட்டை ஏற்படுத்துவதற்காக பெரியார் திராவிட நாடு மாநாட்டினை எந்த ஆண்டில் கூட்டினார்னு கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், 1939.
அடுத்ததா குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ராஜாஜி தான். 1952 டு 54 ஆகிய ஆண்டுகளில் அவர் முதலமைச்சராக இருந்தப்போ இந்த திட்டத்தை கொண்டு வராரு. இந்த திட்டத்திற்கான எதிர்ப்பின் விளைவாக தான் ராஜாஜி பதவி விலகி காமராஜர் 1954 முதல்வராகிறார். மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டி விருதுநகர் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த ஆண்டு கேட்டிருக்காங்க. 1956 அக்டோபர் 13 இறந்திருக்காரு. இவர் எப்போ இந்த உண்ணாவிரதத்தை தொடங்கினார்னா 1956 ஜூலை 27 அன்றைக்கு தொடங்கியிருக்காரு. அடுத்ததாக பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் காலவரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. குடியரசு 1925, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935. அப்போ 3, 4, 1, 2 தான் சரி. அடுத்ததா சுயமரியாதை இயக்கத்தை பற்றி ஒரு கூற்று வச்சுட்டு இதில் எது உண்மையான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. சுயமரியாதை இயக்கம் உயர் சாதி இந்துக்களுக்கு எதிரான சமூக போராட்டம் எல்லாம் கிடையாது. சுயமரியாதை இயக்கம் பெரும்பாலும் நிலமுள்ள வர்க்கத்திற்காகவே முறையிட்டது என்பதும் தவறானது தான். சுயமரியாதை இயக்கம் அரசியல் சுதந்திரத்தை பெறுவதற்காகவும் தோற்றுவிக்கப்படலை. சரியான விடை, சுயமரியாதை இயக்கம் சமூக சுதந்திரத்தின் மீது தான் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தது. அடுத்ததாக 2ஆம் உலக தமிழ் மாநாடு சென்னையில் நடந்தபோது தமிழகத்தின் முதல்வர் யாருன்னு கேட்டிருக்காங்க. CN அண்ணாதுரை அவர்கள் தான் முதல்வராக இருந்திருக்காரு. இந்த மாநாடு 1968ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்றிருக்கு. அடுத்ததாக அண்ணாதுரை செயல்படுத்த ஆர்வமாக இருந்த முதல் யோசனை ₹1க்கு 3 கிலோ அரிசி வழங்குவது தான். ஏழை மக்களுக்கு மலிவு விலையில் அரிசி வழங்கும் திட்டத்தை அண்ணா அவர்கள் தான் கொண்டு வந்திருக்காரு. இது படியரிசி திட்டம் என்றும் அழைக்கப்பட்டிருக்கு. ஈவேரா பெரியார் எப்போது திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தாருன்னு கேட்டிருக்காங்க. 1939 திராவிட நாடு மாநாட்டை நடத்தி இந்த கோரிக்கையை பெரியார் முன்வச்சிருக்காரு. CN அண்ணாதுரையின் எந்த புத்தகம் 1950ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆரியமாயை என்கிற புத்தகம் தான் 1950 தடை செஞ்சிருக்காங்க. இது ஸ்கூல் புக்கில் எங்கேயும் படித்த மாதிரி தெரியல, நோட் பண்ணிக்கோங்க. 1944 சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தலைமை தாங்கினது பெரியார் தான். பெயர் மாற்ற தீர்மானத்தை கொண்டு வந்தது தான் அறிஞர் அண்ணா அவர்கள். அடுத்து ஒரு கூற்று வச்சிருக்காங்க. சுயமரியாதை திருமணங்களில் தாலி தடை செய்யப்பட்டுள்ளது. தாலி என்பது ஆணுக்கு பெண்ணிய அடிமைத்தனத்தின் கொடூர சின்னமாக பார்க்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. AR ரெண்டுமே சரிதான்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ராஜாஜி அவர்கள் பதவி விலக காரணமான திட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோங்க. குலக்கல்வி திட்டம் தான் ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம். அடுத்ததா திராவிட இயக்கத்தோடு தொடர்புடைய பெண்கள் பேரை வச்சுட்டு அவங்க பேரில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு இருக்க திட்டங்களை பொறுத்து சொல்லி கேட்டிருக்காங்க. ஏழை விதவை மகளின் திருமண உதவி திட்டம் ஈவேரா மணியம்மையார் பெயரில் இயங்குது. விதவை மறுமண திட்டம் டாக்டர் தர்மாம்பாள் அவர்கள் பெயரில் இயங்குது. அரசு அனாதை இல்லங்கள் சத்யா அம்மையார் பெயரில் இயங்குது. இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் சத்தியவாணி முத்து அம்மையார் பெயரில் இயங்குது. பெரியாரை பற்றிய உண்மையான கூற்று கேட்டிருக்காங்க. காதி வஸ்திராலயத்தை தோற்றுவிக்க காரணமானவர் ஈவேரா பெரியார். சரிதான். பெரியார் காங்கிரஸில் செயல்படும் போது செய்த ஆக்கப்பூர்வமான பணிகளில் இதுவும் ஒன்று. நூற்பாலை சங்க தலைவராகவும் பெரியார் பணியாற்றி இருக்காரு, அதுவும் சரிதான். மாவட்ட குழுவில் உறுப்பினராகவும் பெரியார் இருந்திருக்காரு, சரிதான். ஈரோடு முனிசிபல் கவுன்சில் தலைவராகவும் பெரியார் இருந்திருக்காரு. எல்லா கூற்றுகளும் சரிதான். கொடுமுடி கோகிலம் என்ற பட்டத்தை KP சுந்தரம்பாள் அவர்களுக்கு வழங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் தான் வழங்கியிருக்காரு. 1937 டு 1940 நடைபெற்ற முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தான் கலந்துருக்காங்க. 1938 இந்திய எதிர்ப்பு பேரணி ஒன்று நடக்குது. அதில் உறையூரில் இருந்து சென்னை வரைக்கும் 42 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டு இந்த போராட்டத்தில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் கலந்துருக்காங்க. இந்த பேரணியில் நடந்து வந்த ஒரே பெண்ணும் இவங்க தான். இவங்க தமிழகத்தின் அன்னி பெசன்ட் என்றும் அழைக்கப்பட்டிருக்காங்க. இந்த பட்டத்தை இவங்களுக்கு கொடுத்தது அறிஞர் அண்ணா அவர்கள் தான். இவங்க பேரில் 1989ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் ஏழை பெண்களுக்கான உதவி திட்டமும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. 2022 முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தினுடைய தொடக்க விழாவில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கலந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு கூற்று வச்சிருக்காங்க. CN அண்ணாதுரை சிறு தொழிற்சங்கங்கள் அமைக்க ஏற்பாடு செஞ்சிருக்காரு, சரிதான். காரணம் தொழிலாளர் நலன் என்பது நேரம் மற்றும் இடத்துடன் தொடர்புடையதுன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க.
சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக பி ரங்கையா அவர்கள் தான் பொறுப்பேற்றாரு. ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு, அதுவும் சரிதான். முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை யாகுப் ஹசன் நிறுவினார், இதுவும் சரிதான். ஒத்துழையாமை இயக்கத்தின் போது இவர் கூட ராஜாஜி நெருக்கமாக செயல்பட்டிருப்பார். இந்தி எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடைபெற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்றுகள் அனைத்தும் சரிதான். மாலைமணி என்ற பத்திரிகை ஆரம்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. CN அண்ணாதுரை அவர்கள் தான். எங்கே எப்போது பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தார்னு கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். காஞ்சிபுரத்தில் நடந்த வருடாந்திர காங்கிரஸ் மாநாட்டில் 1925 வெளியேறி அதே ஆண்டில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிச்சிருப்பார். பேரறிஞர் அண்ணா நினைவு விருது எதுக்காக வழங்கப்படுதுன்னா, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதல் மற்றும் 2ஆம் இடம் பிடிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படுது. அடுத்ததா ஈவேரா பெரியார் திராவிடர் கழகத்தை துவக்கிய ஆண்டு கேட்டிருக்காங்க. 1944ஆம் ஆண்டுல சேலம் மாநாட்டில் நீதி கட்சி மற்றும் சுயமரியாதை இயக்கம் இணைக்கப்பட்டு திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்டிருக்கும், நம்ம பார்த்துட்டோம். தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகளில் இந்தி கற்பிக்கப்படுவதை தொடராமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுத்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. CN அண்ணாதுரை அவர்கள் தான் இருமொழி சட்டத்தை இயற்றி இதுக்கு வழிவகுத்திருப்பார். அடுத்ததாக ₹1 படியரிசி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நகரங்கள் கேட்டிருக்காங்க. சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. படியரிசி திட்டத்தை CN அண்ணாதுரை அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினாருங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இதனைத் தொடர்ந்து திருவாங்கூர் மகாராஜா திருவாங்கூரில் கோயில் நுழைவு பிரகடனத்தை வழங்கினார்னு கேட்டிருக்காங்க. வைக்கம் சத்தியாகிரகத்தின் விளைவாக தான் இந்த பிரகடனம் வழங்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக 3வது சுயமரியாதை மாநாடு விருதுநகரில் 1931ஆம் ஆண்டில் நடந்திருக்கும். இதற்கு தலைமை வகித்தவர் திரு சண்முகம் அவர்கள். முதல் 2 சுயமரியாதை மாநாடுகளையும் பார்த்துருவோம். முதல் சுயமரியாதை மாநாடு 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் நடந்திருக்கும். இதற்கு தலைமை வகித்தவர் திரு சவுந்தரபாண்டியன் அவர்கள். இந்த மாநாட்டில் தான் பெரியார் தன் பெயருக்கு பின்னால் இருக்கிற ஈவே ராமசாமி நாயக்கர் என்கிற அந்த நாயக்கர் என்கிற பட்டத்தை துறந்திருப்பார். 2வது சுயமரியாதை மாநாடு 1930 ஈரோட்டில் நடந்திருக்கும். இதுக்கு தலைமை வகித்தவர் திரு ஜெயக்கர் என்பவர். தமிழ்நாடு தனி மாநிலமாக உருவாகும் போது எத்தனை மாவட்டங்கள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. 13 மாவட்டங்கள் தான் இருந்திருக்கும். வைக்கம் சத்தியாகிரகம் என்பது பிராமணர் அல்லாதவர்கள் கோவிலுக்குள் நுழைவதற்கான உரிமை போராட்டம் தான் என்பதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்ததாக ஒரு கூற்று காரணம் வச்சிருக்காங்க. சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று பெண் விடுதலையும் ஆகும். கூற்று சரிதான். பெண்கள் தங்கள் கருத்துக்களை பகிர இந்த இயக்கம் ஒரு இடத்தை வழங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் சரி, கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். 1967ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்து திருமண சட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழகத்தில் நடைபெற்ற சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் அளிப்பது தான் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. திருமண சட்டத்தை இயற்றியது யாருன்னா திரு CN அண்ணாதுரை அவர்கள் தான். 1944 சேலம் மாநாட்டில் தான் நீதி கட்சி என்னும் பெயர் திராவிடர் கழகமாக மாற்றப்பட்டிருக்கும். திரும்ப திரும்ப இந்த கேள்வியை கேட்டுட்டே இருக்காங்க, தப்பு பண்ணிட மாட்டேங்கன்னு நம்புகிறேன். அடுத்ததாக வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை பெற்றவர் ஈவே ராமசாமி அவர்கள் தான். இந்த பட்டத்தை வழங்கியவர் திருவிக அவர்கள். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. சுயமரியாதை இயக்கம் ஒரு மன்றமாகவும் அரசியல் தளமாகவும் செயல்பட்டது. இதன் நோக்கம் திமுக ஆட்சிக்கு வந்ததாலும் பிராமணர் அல்லாதோர் ஆட்சி தமிழகத்தில் அமைந்ததாலும் நிறைவேறியது. கூற்று ரெண்டுமே சரிதான். பெரியாருடன் தொடர்பில்லாத இதழ் கேட்டிருக்காங்க. குடியரசு, புரட்சி, ரிவோல்ட் மூணுமே பெரியாருடையது தான். தேசபக்தன் இதழுக்கு முதல்ல ஆசிரியராக இருந்தவர் திருவிக. அந்த பொறுப்பில் இருந்து திருவிக அவர்கள் விலகிய பின் வாவேசு ஐயர் அவர்கள் அதுக்கு ஆசிரியராக பொறுப்பேற்றிருப்பார். அடுத்ததாக சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. பெரியார் இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினராக ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்கிட்டது உண்மைதான். சுயமரியாதை திருமணங்களை நீதி கட்சி அறிமுகப்படுத்தல, சுயமரியாதை இயக்கம் அறிமுகப்படுத்தி இருக்கும். திரு CN அண்ணாதுரை அவர்கள் திருமண சட்டத்தை இயற்றி சட்டப்பூர்வம் ஆக்கியிருப்பார். யுனெஸ்கோ பெரியாருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்கிற பட்டத்தை வழங்கினதா தான் புத்தகத்தில் இருக்கு. பெரியார் பட்டத்தை வழங்கினது சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் நீலாம்பிகை அம்மையார் தான் வழங்கியிருப்பாங்க. விடுதலை பத்திரிகையை பெரியார் ஆங்கிலத்தில் நடத்தல, ரிவோல்ட் தான் பெரியாரின் ஆங்கில பத்திரிகை. ஸோ கூற்று 1 மட்டும்தான் சரி. பெரியார் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க.
இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறையில் இருந்தபோது 1938 நீதி கட்சியின் தலைவராக பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். சி.என். அண்ணாதுரை அவர்கள் எழுதப்பட்ட நாடகம் நீதிதேவன் மயக்கம் தான். பெரியார் ஏன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினார்னு கேட்டிருக்காங்க. காங்கிரஸ் நடத்தின பள்ளியில் பிராமணருக்கும் பிராமணர் அல்லாதவருக்கும் தனித்தனியே உணவு பரிமாறப்பட்டதும் ஒரு காரணமாக பார்க்கப்படுது. இந்த பள்ளியை காங்கிரஸ் நிதியுதவியுடன் வி சுப்பிரமணியம் அவர்கள் தான் நடத்தினார். அதை நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் 1920ஆம் ஆண்டில் யாரால் நடத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. பெரியார் தலைமையில தான் நடந்திருக்கும். இதுக்காக தான் பெரியார் தன்னுடைய தோப்புல இருந்த 500 தென்னை மரங்களையும் வெட்டியிருப்பார். சுயமரியாதை இயக்கத்தார் மற்றும் கம்யூனிச பொது உடைமைவாதிகளின் கூட்டு திட்டம் என்னென்ன அழைக்கப்படுதுன்னு கேட்குறாங்க. ஈரோடு திட்டம்னு தான் அழைக்கப்படுது. எம் சிங்காரவேலருடன் பெரியார் காட்டிய நெருக்கம் இந்த திட்டத்திற்கு வழிவகுத்தது. ஈவேரா பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்கான திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் கேட்டிருக்காங்க. செங்கல்பட்டு மாநாட்டில் தான் ஏற்றிருப்பார். சிறைப்பறவை என்ற அடைமொழி பெயர் கொண்டு அழைக்கப்பட்டவர் ஈவேரா பெரியார் தான். 15 வருஷத்துல 23 முறை சிறைக்கு போனதால இவ்வாறு அவர் அழைக்கப்பட்டிருக்கார். அடுத்ததா ஒரு கூற்று காரணம். திராவிட நாடு எனும் தமிழ் வார இதழ் பெரியாரால் திராவிட நாடு என்கிற தனி மாநில கருத்தை பரப்புவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. காரணம், திராவிட நாடு எனும் காரணத்தை தழுவியதால் தெற்கே உள்ள பிராமணர் அல்லாதோரை திராவிடன் என்ற அடையாளம் காட்ட வழிவகுத்தது. கூற்று அதுக்கான காரணம் ரெண்டுமே சரிதான். சி.என். அண்ணாதுரை முதல் மந்திரியாக பொறுப்பேற்ற ஆண்டு கேட்டிருக்காங்க. 1967 தான் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி திமுக ஆட்சிக்கு வரும். அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றிருப்பார். நடராஜன் அண்ணாதுரையை அறிஞர் அண்ணா என்று அழைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதிதாசன் அவர்கள் தான் அண்ணாதுரையை அறிஞர் அண்ணா என்று அழைச்சிருப்பாரு. செங்கல்பட்டில் முதல் சுயமரியாதை மாநாடு திரு WPA சவுந்தரபாண்டியன் அவர்கள் தலைமையில தான் நடந்திருக்கும். இதை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ரோமாபுரி ராணிகள் என்ற நூலை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சி.என். அண்ணாதுரை அவர்கள் தான் வெளியிட்டிருக்காரு. சுயமரியாதை இயக்கத்தின் 4வது மாவட்ட மாநாடு 1943 எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. சேலத்தில் தான் நடந்திருக்கு. 1924ஆம் ஆண்டு நடைபெற்ற வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தினால் பெரியாரை கைது செய்த அரசு திருவாங்கூர் அரசு தான். அந்த அரசை எதிர்த்து தான் வைக்கம் சத்தியாகிரகமும் நடந்திருக்கும். அவ்வளோதாங்க, இந்த டாபிக் முடிஞ்சுது. ஆக்சுவலாக அந்த டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இது ஒரு பெரிய டாபிக்ங்க. அதாவது பிராமணர் அல்லாதோர் இயக்கங்கள் அந்த தொடக்கத்திலிருந்து நீதி கட்சியிலேருந்து திராவிடர் கழகம் வரைக்குமே நம்ம பார்த்துட்டோம். ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் அந்த டாபிக் வந்து கவர் ஆகுதோ அதை எல்லாத்தையும் நம்ம நல்லா அனாலிசிஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு குறிப்புகள் எடுத்து கொடுத்துட்டோம். அந்த நீதி கட்சி வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துருங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவையும் வேல்யூபிளான கமெண்ட்ஸையும் படிக்கும்போது நாங்கள் ரொம்ப உத்வேகம் அடைகிறோம். நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.